Hi, hello armies, welcome back to our channel Dream World with 7 Kings. And I'm your Jape. And இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேயாக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படின்னா வந்துட்டு ஏஜ் கேப் ஒன் ஷாட், ஓகேங்களா? மேரிட் வித் மை தாய் மாமா. ஸோ யா, அண்டு டேயாங்கும் உங்களுக்கும் 20 years ஏஜ் கேப் இருக்குது. இதில் பெரிய ஏஜ் கேப் இதுதான், ஓகேங்களா? வாங்க உள்ளே போயிடலாம். அண்டு ஸ்டார்டிங் சீரியலே வந்துட்டு டேயாங் அண்டு ஜிமின் அண்ட் ஜெக்கி 3 பேர் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து காலேஜில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போயே வந்துட்டு டேயாங்க்கு வந்து கால் வருது. அவர் எடுத்து ஃபோனில் பேசுகிறாரு. அது பதட்டமாக பேசிட்டு அப்படியே வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பதட்டமாக வந்து டக்குன்னு ஹாப்பி ஆகிட்டார். ஸோ ஹாப்பி திரும்பி பார்த்துட்டு மச்சா ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேட்ட சொல்ல, ஜேகே வந்து என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பையில் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு வேறு என்ன அவங்க அக்காவுக்கு டெலிவரி ஆகிருக்கும், கரெக்ட் தானடா, கரெக்டாக வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 3 பேர் இழுத்துட்டு வந்துட்டு அப்படியே போகிறாரு. 2 பேர் இழுத்துட்டு போகிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறது அவங்க வந்து அக்கா கூட பார்க்கல, உங்களை தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ யா பையன் நீங்கள் தான் வந்து பண்ணிருக்கீங்க. அப்போயே வந்துட்டு அழுதுட்டுருக்கீங்க, செம்மையாக அழுகாச்சல் பிடிச்சிட்டிங்க. அங்கே வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சிசேரியன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு தையெல்லாம் போட்டதுனால வந்துட்டு அனஸ்தீசியா கொடுத்தனால மயக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க எழுப்பவும் முடியாது இல்லையா? ஸோ வந்துட்டு இங்கே மாற்றி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. லைக் அவங்களோட அம்மா அப்பா எங்கள் தாத்தா பாட்டி அவங்களாம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. பட் முடியல. ஸோ அப்படியே நீங்கள் அழுதே இருக்கீங்க. அப்பையில் வந்துட்டு டேயாங் வந்துட்டு அப்படியே உங்களை வாங்கி கையில் வைக்கிறாங்க. அவ்வளோ நாள் அழுது அப்படியே கப்சிப்புன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே அமைதியாக வந்துட்டு அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க. அப்பையில் வந்துட்டு நம்ம ஜேகே தான், பாரா பார்த்தியா இப்போவே வந்துட்டு மாமா கொடுக்குற ரியாக்ஷனை அதோட பட்டுருச்சுடா ஆமாம் சொல்லிட்டு அப்படி ஜிம்மின் வந்து அதான் களைச்சிட்ருக்காங்க. டேயாங் கப்பலத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிறந்தோடனே உங்கள் கையில் வாங்கவும் அது வந்து அவர் புள்ள மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே இந்த கையை வச்சு அப்படி பார்த்துட்டே இருக்காரு. லைக் ஒரு மாதிரி அவருக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சிட்டே வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட வந்துட்டு உங்கள் அம்மா கண்ணு முழிச்சுமே ஆஃப் அன் அவங்க கையில் வச்சுட்டு அப்புறமா தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்க மனசே இல்லை. கொடுக்கணுமா அக்கா அப்படின்னு, டே குட்டுட்டா அவளுக்கு ஃபீட் பண்ணணும்டா குட்றா, சரி புடி வந்துட்டு அப்படி இருந்துட்டு அவர் பாவமாக இப்படி கொடுத்துட்டு இப்போ அவுட் பண்ணிட்டு வெளியே வராரு. அப்பையில் வந்துட்டு நம்ம ஜேகே தான் பார்க்குறேன், என்னடா என்னாச்சுடா? இப்போ அப்பா அக்காட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அட பாவி இவ்வளோ நீ தானே வச்சிருந்தேன், அதுக்கேண்டா இப்படி இது பண்ணுற வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கூட்டி போயிருப்பாங்க. ஸோ என்னன்னா வந்துட்டு இன்னொரு வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம். ஸோ ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சாலும் இன்னும் வந்துட்டு டேங்க் வந்து காலேஜ் முடிஞ்சனால அவர் ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடக்கிறாரு. அவங்க அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணுற அவ்வளோ டேஸும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலே இருந்திருப்பாரு. முடியாது நான் பாப்பா விட்டு எங்கேயும் வர மாட்டேன், ஒன்று பாப்பா என்கிட்ட கொடுத்துருங்க, அப்படி இல்லையா நானும் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் இருந்திருப்பாரு. யார் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, சரிடா நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரா, நீ கொஞ்ச நாள் போட அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு 5 days ஆச்சு. 5 daysமே வந்துட்டு அவர் அங்கேயே தான் இருப்பார். ஜஸ்ட்டு வீட்டுக்கு போனால் குளிச்சுட்டு வரதா, சாப்பாடு ஹாஸ்பிட்டலில் வந்து சாப்பிடுவார். ஏன்னா உங்களை கூட அவ்வளோ அட்டாச் ஆகிட்டார். உங்களை ஃபஸ்ட்டே வந்து கையில் வாங்கினாலும் என்னமோ தெரில, உங்களை விட்டு பெரிய அவருக்கு மனசே இல்லை. ஸோ அப்பையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 நாள் முடிஞ்சோமா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு இப்படி உங்களை எடுத்து முதல்ல வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு ஆர்த்தி எடுக்க போகிறாங்க. அப்பையில் வந்துட்டு நம்ம டேயாங் வந்துட்டு போயிட்டு என்ன தான் போடுவேன் இப்போ நான் அப்பையிலன்னு வருது. ஸோ டேயாங் தான் போயிட்டு அவங்க அம்மாட்ட தான் ஆர்த்தி தட்டை வாங்கிட்டு நான் தான் வந்துட்டு எடுப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்த்தி திருப்பி உள்ளெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டிங்க டக்குன்ட்டு. ஸோ வந்துட்டு டேயாங்கும் வந்துட்டு உங்களை வாங்கி அதை சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் அப்படியே மிச்சம் ஆகிட்டீங்க. எவ்வளோ இதாக சரி டேயாங்கிட்ட போனால் அப்படியே அமைதியாயிருவீங்க. அதை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பீங்க க்யூட்டாக. அதை பார்க்க என்ன 5 நாள்லேயே சிரிக்குது, எப்பயுமே 3 மாதத்துல தானே சிரிக்கும், மூஞ்சிலாம் பார்த்து சிரிக்குமே, இதுன்னு 5 நாள் குழந்தையும் சிரிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கா செம்ம ஷாக் ஆகிருக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் அவரை பார்த்தா அப்படி சிரிப்பீங்க. எல்லோரும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு க்யூட்டாக இருப்பீங்க குட்டி பிள்ளையாக இருக்கும்போது. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 10 இயர்ஸாக ரொம்ப சரி ஓகே 10 years வச்சுவோம். இன்னும் 10 years வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டேயாங்க்கு வந்துட்டு உங்களை விட்டு பெரிய மனசே இருக்காது. லைக் இவங்க வந்து அவரோட குழந்தையவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எடுத்துப்பார். அதாவது சொந்தமாக பிஸ்னஸே இருக்குது. பட் அந்த பிஸ்னஸில் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு வெளியூர் போகணும் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ பூசானில் இருக்கீங்க, ஸோ சிஎல் போகணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சிஎல் போகணுமா அப்படிங்கிறனால வந்துட்டு டேங்கில் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன், நான் வந்துட்டு ஒருத்தங்க கீழே வேலை செஞ்சால் அப்புறம் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு சின்ன பிரான்ச்சில் ஒரு ஆஃபீஸில் வேறு ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அப்பையில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 10 வயசு பொண்ணாக இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி ஓடிடுறீங்க, மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரீங்களா, என்னாச்சு தங்கத்துக்கு இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கை காமிக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு லைட்டாக கீச்சிருக்கு, என்னாச்சு வந்துட்டு அப்படியே பதறிட்டு வராரு. அவங்க விளாண்டுட்டு இருந்தானா அப்பையில் வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டு பையன் இருக்கான்ல, யார் ஜியோனா, அவன் வந்துட்டு நீ பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான், உன்னையே தள்ளலாம் அது வந்துட்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறீங்க. என்னன்னா நீங்கள் தான் ஓவராக வாயாடி இருப்பீங்க அவகிட்ட. ஸோ அவன் வந்துட்டு கேட்குறான், வயன் எனக்கு வந்து உனக்கு பிடிச்சிருக்கு, பேசாமல் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் முடியாது, நான் வந்துட்டு எங்கள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். மாமாவா யார்? எங்கள் டேங் மாமா இருக்கார்ல அவரை தான்.
அவர்லாம் நீ வளர்ந்து வரக்குள்ள அவர் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். வேறாண்டி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவார். அதெல்லாம் இல்லை. அவர் எங்கள் மாமா வந்து எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. நான் வளர்ந்தா அது மாதிரி அவர் கல்யாணம் பண்ணுவார்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து இல்லை நீ என்னையும் கல்யாணம் திருட்டு கொடுங்க சின்ன வயசில் இல்லாமல் பேசுகிறீங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் வந்து அடிச்சிருப்பீங்க. ஒரு கோவத்தில் வந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சுட்டு வந்துட்டு அடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பையனுக்கு வந்து வெறியாகிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கல தெளிப்பானா அப்போ வந்து கல் சரிச்சு அந்த மாதிரி லைட்டாக காயமாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. அவர் வந்து தேவை பார்க்குறாரு. அப்போ வந்து அம்மா வந்துட்டு பார்த்து வாய் பற்றி இந்த வயசில் என்ன வாய் பேச்சு சொல்லி காதை முறிக்கிறாங்க. அம்மா விடுவியா? சாரி அக்காவா? அக்கா விடுறையா? என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? அதாவது சின்ன பிள்ளை வளர்ந்து பேசுது. இப்போ நம்ம அந்த பையனை கேட்கணும். இன்னமும் நம்ம பிள்ளை அடிச்சிட்டு இருக்கா இருந்துட்டு உங்களுக்கு தேவை வந்து சண்டைக்கு போகிறாரு. கொலாடு சண்டைக்கு ஏதோ கோல்டு மெடல்ஸ் வாங்கின மாதிரி முதல்ல போகிறாரு. ஸோ அவங்க வந்து அவங்க தள்ளிவிட்டாலும் அந்த பையன் தான் இருக்கான். அவர் போனதும் போக அது மாதிரி பிடிச்சி நக்குன்னு மண்டையே ஒரு கொட்டை வைக்கிறாரு. என்னை எடுத்து கடிச்சிங்க. எதுக்கான வயன் தள்ளிவிட்ட? வயன் தள்ளிவிட்டான். அவன் என்ன பேசுவான் தெரியுமா? என்ன பேசுனான்? என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். நம்ம மாட்டேன்ட்டா முடியாதுன்னு சொல்லுவா. என்ன சொல்வா? உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். எங்கே பாரு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ரெண்டாவது நீ ஏன் அது மாதிரி கேட்குறேன்? எதுக்கு தள்ளி விட்டா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சேனம் கடைப்பாயிடுச்சு. சின்ன படம் கூட பார்க்காம அப்படி சண்டை போட்டுக்குது. அதுக்குள்ள அப்பையில் வந்துட்டு அந்த பொண்ணு அந்த பையனோட அம்மா வந்துட்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டு என்ன மியூசிக் கேட்கும்போது தேங்காய் எல்லாமே சொல்லவும் இது பொட்டை பிள்ளைக்கு வாயை அடக்க வைக்கணும். என்ன பேசி இப்போவே. ஸோ அமைதியாக இருக்கீங்களா? இப்போ பார்த்தோம். ஆமாம் இந்த பேர் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஸோ வாட் வளர்ந்து வந்து நான் தான் இல்லை மேரேஜ் பண்ணிப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு உங்கள் பையனை அடக்க வைங்க. ஊர் ரொம்ப எழுத்து வந்து உலையில விடான். வந்துட்டு அவர் அசிங்கமாக வந்துட்டார். ஸோ அப்பையில் வந்துட்டு நம்ம பையனோட அம்மா தான் வந்து பார்த்துட்டு நீ என்ன இவளுக்காக ஊரெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு போகிற? அக்கா என்னக்கா பேசுகிற? நம்ம பொண்ணுக்கா நம்ம பேசாமல் வேறு யார் பேசுவா? இவெல்லாம் வச்சுட்டு உன்னையும் திட்டும்டா வச்சுட்டு என்னை பற்றி வந்து திட்டிட்டு அவங்க வந்து போயிட்டாங்கல்ல. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து சேராக ஃபேஸ் வச்சுருப்பாங்க. தங்கத்துக்கு என்னாச்சு இருந்துக்கிட்டே வந்து கிட்டாராரு. அம்மா திட்டா. அம்மா தான் திட்டினா. நான் சொன்னேண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? அம்மாவுக்கு தெரிஞ்சா கொன்னே விடுவா. தெரியாமல் போவோம். எத்தனை தடவை போயிருக்கோம். நிஜமாவா? நிஜமாக என் தங்கம் ஏஞ்சி போயிட்டு பைக்கை கொண்டு வா, உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஓகேவா? ஓகே வச்சுட்டு நீங்கள் போய் கிட்ட போகிறீங்க. சின்ன நடந்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் பார்த்து இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து டேங்க் வந்து என்னென்னா உங்கள் மேலே அப்படிலாம் எதுவுமே தட்டே கிடையாது. சும்மா நம்ம குழந்தை அந்த மாதிரி தான் பார்ப்பாரு. ஏன்னா வந்துட்டு இப்போ டேங்க் 30 வயசு ஆகிடுச்சு. உங்களுக்கு ஜஸ்ட் 10 இயர்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போவே வந்துட்டு டேங்க் மேரேஜ் பண்ணி தரலடா மேரேஜ் பண்ணி தரலான்னு வீட்டில் அத்தனை பேரும் கேட்பாங்க. ஆனால் அவர் மாட்டேன் முடியாதான்னு சொல்லி ஒத்த காலம் நிற்பார். அவன் சொல்ல எனக்கு வந்து இப்போ வந்து மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, நான் ஓரளவு குழந்தை வந்துடுறேன். அப்புறம் வந்து இந்த மேரேஜ்லாம் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி வந்து சொல்லி மேரேஜ் தள்ளி போட்டே இருப்பார். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு போயிடுச்சு. 1 வீக் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டேங்க் வந்துட்டு வெளியூர் போயிட்டு வந்துட்டு நல்ல ஒரு ஆஃபர் வந்திருக்கு. இந்த ஆஃபர் வந்துட்டு போனார் அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு வளர்ந்துடலாம். அதாவது இப்போ இருக்க பொசிஷனை விட ஒரு படி மேலே போய் பார்ட்னர்ஸாக வந்துட்டு மாறலாம், ஒரு கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆஃபர் வருது. அந்த ஆஃபருக்கு வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி அவங்க அப்பா வயனோட அப்பா இருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஆல்ரெடி மெயின் பிரான்ச்சில் இருக்கார். ஸோ அவர் தான் வந்துட்டு அங்கேயே தங்கியிருந்து அந்த ஃபுல் வேலையை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் எப்படி வந்துட்டு அங்கேருந்து போக முடியும்? ஸோ மெயின் பேச்சை யார் பார்த்துக்கிறது? நீ போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கேட்பாங்க. அப்போ வந்துட்டு டேங்க் வேறு வழி தெரில, சரி போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிடுவார் அப்போ. ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் அப்படியே போகுது. அந்த 2 நாள் வந்துட்டு உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, இந்த மாதிரி டேங்க் வந்து ஊருக்கு போயிடும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து வழக்கம் போல் வரீங்க. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே டேங்க் வந்துட்டு அப்படியே வந்து பொட்டிங்கமாக நிற்கிறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணிலும் கலக்குது தண்ணி வருது. என்னடா அது இப்படி இந்த காமிச்சிட்டு மாமா எங்கே போகிற? அதுவோ தங்கம் மாமாவுக்கு ஒரு சின்ன வேலை போயிட்டு ஒரு 1 மந்த்தில் வந்துடுவேன். 1 மாதமா? 1 மாதத்துக்கு எவ்வளோ நாள்? என்ன ஒரு 30 நாள்? 30 டேஸா? மாமா நீ போகாத மாமா. 30 நாள் 30 டேஸ் நான் விட்டு பிரிச்சு இருக்க முடியாது. போகாத மாமா. தங்கம் இப்படிலாம் சொன்னால் எப்படி போவேன் சொல்லி பார்க்கலாம். என் தங்க பிள்ளை நீயே அழுதான் எப்படி மாமா நான் போவேன்? சொல்லு மாமா. போகாத மாமா. அமைதியாடி. என்ன பேசிகிட்டு இருக்க? ஒரு பையன் வெளியே போகும்போது அதுவும் வீட்டில் இருக்க ஆம்பளைங்க வேலைக்கு போனால் எப்படிலாம் பேசுவாங்களா? போயிட்டு வாங்கன்னு சொல்லுமே தவிர இந்த மாதிரிலாம் பேசினா போட விளங்குமா சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. சும்மா இருக்கியா? சின்ன பாலுக்கு என்ன தெரியும் நம்ம சொல்கிறாங்க. அப்பையில் வந்துட்டு உங்கள் தாத்தா அப்படி அதே சொல்கிறாங்க. ஏன் நீ சின்ன பிள்ளை போய் திட்டுற? அந்த குழந்தை பிரிஞ்சு போகிற சோகத்தகமாக இருக்குது அதையும் திட்டுறேன்ட்டு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்பையில் வந்துட்டு உங்கள் அம்மா சரி ஓகே பாவம் ரொம்ப ஏன்னா நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப தீமி அழக ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி அழகாக சொல்லிட்டு உங்கள் அம்மா வச்சு சமாதானப்படுத்துறாங்க. நீங்கள் யார் சொல்கிறதும் கேட்கவே இல்லை, சமாதானமே ஆக மாட்டேங்க. அப்படியே டீ தான் வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து வெளியே வராரு. உங்களை அப்படியே கொஞ்சம் கை வச்சு தூக்கிட்டு அப்படியே வந்து வெளியே வந்து ஒரு பைக்லேருந்து உட்காரிக்கிறார். இங்கே பார்த்தாங்க இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போமா. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சம்மத்தான் வீட்டில் இருப்பியா, இந்த 1 மந்த் அமைதியாக இருப்பியா, அதுக்கப்புறம் மாமா ஓடி வந்துடுவானா சரியா? மாமா போகாத மாமா. என் தங்கம் இப்படிலாம் கேட்டால் எப்பட்றாம்மா? மாமா போகணும்ல, வேலையும் பார்க்கணும்ல. மாமா ப்ளீஸ் செல்லம். சரிங்க என் தங்கம் அவ்வளோதான் இப்படி சரிங்க.
சரிங்க சொல்லிட்டு அப்படியே கிச்சிச்சா முட்டுக்க நீங்கள் அப்படி வந்து சிரிச்சிட்டீங்க. ஸோ சிரிச்சிக்கோ. சரி ஓகே ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுமா? எனக்கு வேண்டாம் போ. ஏன் தங்கம்? எனக்கு வேண்டாம் போ. நீங்கள் அப்படியே சாவதாக சொல்கிறீங்க மறுபடியும். ஐயோ மறுபடியும் தங்கம் சோகப்படலாமா வந்துட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சிட்டே வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடும் கூப்பிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு அப்படி போயிருப்பாரு இவர் கிளம்பி போயிருப்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு 1 month ஆஃப்டர் அப்புறமா வந்துட்டு கேட்குறீங்க எங்கள் அம்மாட்ட, அம்மா என்னம்மா எங்கள் அம்மா இன்னும் வரல? அவன் எனக்கு வேலை இருக்கா? அவன் வரல. என்னம்மா பேர் சொல்கிறேன் 1 monthக்கு அப்புறம் வந்துடும் தானே சொன்னார். போடி போய் வேலைக்கு வரப்போ படிக்கிற வேலை பாரு. எப்போ பார்த்தாலும் டேங்க மாமா டேங்க மாமான்ட்டு பாத்துக்கா. அவன் கல்யாணம் பண்ணிட்டா எப்படி டேங்க மாமா பிள்ளையா சுற்றுவியா? ஏன் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு நேரம் வேலையை பண்ணி கல்யாணம் பண்ணி சொல்லலாம். அம்மா சொல்லி வாய்க்கவே முடங்க நீங்கள் அது உங்கள் அம்மா கேட்கல. என்னது ஒன்றில் அப்படின்னு சொல்லி இப்படியே போயிட்டீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த 1 monthல் வரேன்னு சொன்ன மனுஷன் ஆஃப்டர் 5 years இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே வந்து வந்திருக்க மாட்டார். பட் நீங்கள் வந்து விட மாதிரி இல்லை. டேங்க மாமா சொல்லி அவருக்கு மேலே உசிரி வச்சுருப்பீங்க. அப்பப்போ கால் பேசுவீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான டேஸ். கூடயே இந்த ஒரு மனுஷன் இல்லையும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு பிஸ்னஸ் எப்படின்னா வந்துட்டு டேங்க் போன ஒரே மாதத்தில் கம்பெனி டாப்பு கொண்டு வந்திருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு எப்படின்னா கொரியாலேயே நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. இந்த 5 வருஷத்தில் அப்படி ஓடி 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 உடச்சிருப்பார் கம்பெனிக்காகண்டி. உங்கள் அப்பா வந்துட்டு இத்தனை வருஷமாக வந்துட்டு ஒர்க் பண்ணியே வந்துட்டு சியோலில் மட்டும்தான் வந்துட்டு அந்த டாப்பில் வச்சிருப்பார். ஸோ கம்பெனி வந்துட்டு சியோவில் தான் இருக்கும். சியோவில் மட்டும் தான் டாப்பில் இருப்பார். ஆனால் வந்துட்டு இந்த டேங் வந்து இந்த 5 வருஷத்தில் அப்படியே கொரியாலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். ஸோ அந்தளவுக்கு உச்சிக்கே போயிட்டார். ஆனால் அவ்வளோ தூரம் என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் கூட இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக கூட இருந்தால் பரவாயில்லடா என் கூட இருந்துடா அப்படிலாம் உங்களுக்கு தோணும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு 15 வயசு 16 வயசு ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ 16 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஏதாவது டேங் வந்துட்டு ஒரு 5 day வந்து உங்க கூட கால் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் பேசிட்டு மாமா எப்போ மாமா ஊருக்கு வருவேண்டி சொல்ல பிள்ளை சீக்கிரம் வந்துடுறேன் அதான் நீ சொல்லிகிட்டே இருக்கப்போ 1 மாதம் வரேன்னு போனேன். 5 வருஷம் ஆகிடுச்சு இன்னும் வரல. வந்துட்டு உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை காட்டிக்காமல் பேசுவீங்க. என் செல்ல அழுகுதா? அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னால் அழுகுன்னு என் தங்கத்தோட வாய்ஸ்லேயே தெரியுதே. இப்படி கொஞ்சி ஏமாத்து நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே கண்ணில் அழுது கலையாக வருது உங்களுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு ஏன் பார்த்துட்டு இங்கே பாரு தங்கம் இன்னும் ஒரு கொஞ்சம் டேஸ் பொறுத்துக்கவே மாமா அப்படியே ஓடி வந்துடுறேன். இல்லை பறந்து வந்துடுறேன். போமாம்மா. ஏன் தங்கம்? இல்லை இன்னைக்கு காலையில் அம்மா வந்து ஒன்று பேசிகிட்டு இருந்தா. என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி தரப்போறேன் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கல்யாணம் பண்ணி போனால் அப்புறம் வந்துட்டு நான் போயிட்டு கேட்டேனா இல்லை டேங்மா அப்போல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா. நீங்கள் எப்படி சொன்னீங்க? நீ எனக்கு தான் வேணும் நான் தான் மேட்ச் பண்ணிப்பேன் சொல்ல பிள்ளை. சரி பண்ணிக்கலாம் இப்போ சொல்லுங்கள் நீ. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அம்மா கோவப்பட்டு நான் அடிச்சிட்டாங்க. அச்சோ அடிச்சிட்டாங்களா? ஆமாம். அது மட்டும் இல்லை நீங்கள் மாதிரி வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. டேங்க் ஒய்ஃப் வந்துட்டா வந்துட்டு நீ வந்து அவங்க கூட க்ளோஸெல்லாம் பழகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. நீ நிஜமாக ஒய்ஃப் வந்தால் மாறிடுவியா? அப்படிலாம் யார் சொல்லி கொடுத்தா என் தங்கத்துக்கு? எப்போயுமே என் ஒயன் கூட தான் நான் இருப்பேன் அப்படிலாம் நினைக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னென்னா வந்து இப்போ நீங்கள் 10th தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ 10th பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்க் ரிசல்ட் வந்துச்சு பயப்படாத என்ன மார்க் தான் பரவாயில்ல. மார்க் இஸ் ஜஸ்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் நாட் அ லைஃப் அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனில் வச்சுருப்பீங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு ஒரு 2 days மாதிரி போயிருக்கும். அடுத்த நாள் வந்துட்டு உங்களோட பர்த்டே. ஸோ மார்னிங் வந்துட்டு அவங்க அம்மா வந்துருப்பாங்க. ஒயன் குழந்தை எந்திரிச்சு தொலைடி எப்பா பார்த்தாலும் 10 மணிக்கு தூங்குறது பரதேசி. இப்போ பர்த்டே இருக்காமல் 10 மணிக்கு தூங்குவாய் எருமை மாடு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நல்லா அசிங்கமாக கட்டி எழுப்பி விடுறாங்க. பர்த்டே அன்னைக்கு கூட நல்ல பிள்ளையா எழுப்ப மாட்டியா? பாடி குடிச்சாப்பா போய் தொலை போ அப்படியே கடுப்பில் போகிறீங்க. போய் குளிச்சு அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஸோ கீழே வந்து பார்க்குறீங்க. அப்போலே வந்துட்டு யாருமே வந்துட்டு கேக்கே வாங்கிட்டு வரல. உங்களுக்கு சரியான கடுப்பாக அது போங்கடே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மனமுளைச்சல் காலை உட்காந்துட்டீங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு இந்த மாதிரி டோர் பெல் வந்து ரிங்காக சவுண்ட் கேட்குது. அப்படி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க போய் கவத்தோட எருமை மாடு அப்படிங்கிறாங்க. முடியாது போ நீ போய் தரப்போ இவராவது ஒரு போர்டு எங்கே ஒரு கேட்க வாங்கிட்டு வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ எம்எல் பாசமே இல்லை அப்படி மீது பேசிட்டு இருக்கேன். போய் கதவை தொடடி இல்லைனா இப்போ ஜல்லிக்கட்டி வரும் போய் தொலைற போ அப்படின்னு சொல்லி அப்படியே ஏஞ்சி போகிறீங்க. ஸோ அப்படியே போய் அப்படி கட்டுட்டு கவு தொடங்கிறீங்க. பார்த்தா அப்படியே கொண்டு வந்து அவ்வளோ டேஸ் உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. ஓடி அப்படியே கட்டி பிடிச்சிட்டிங்க. டேகாக தான் வந்திருக்காரு. ஹாப்பி பர்த்டே தங்கம். இப்போ விட்டுட்டு போயிட்டா போடா. என்னடா போடா எல்லாம் சொல்கிறேன் போடா. 1 மாதத்தில் வரேன்னு போடுவேன் 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அழுவுறீங்க. அப்படியே தம்மா வச்சு சேர்த்து ஒன்றில் நீங்கள் பையன் பாரு இப்போதான் வந்துட்டேன் மாமா வைங்க பாரு எப்படி இருக்க? நான் நல்லாவே இல்லை போ. என்னாச்சு ஏன் தங்கம் அழுகுது? இன்றைக்கி என் பர்த்டே தெரியுமே அதான் விஷ் பண்ணிட்டேன்ல. விஷ் பண்ணிவிட்டேன் ஒருத்தர் கூட எனக்கு கேட்க வேண்டியதில்லை தெரியுமா?
மாமா வாங்கிட்டு வந்துக்கிறேன் செல்லம் அப்போ கேக் கட் பண்ணலாம். நிஜமாவா? நிஜமா நீ தங்கம் என் தங்கத்தை எங்கேயா போய் சொல்லியிருக்கேனா? இந்த போகலாம் சிட்டு மாமா கையில் இழுத்துட்டு போகிறீங்க தேங்கையை. அவர் ஒரு விசிலிஸ்டே வந்துட்டு அப்படியே வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணுறீங்க. உங்களை ஃபஸ்ட்டு வயலில் வந்து நீங்கள் தேங்காய் கொடுக்குறீங்க. அவருமே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு இருப்பார். மற்றவங்களாம் அப்படியே கையில் கொடுத்துருப்பீங்க. ஊட்டி விட இல்லை போங்கடா கொடுத்துருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி டேங்க் பார்த்துட்டு சரி போடா அப்படின்னு வச்சு பண்ணிடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருமா வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பையில் வந்துட்டு ஒரு செயின் அழகான செயினை எடுத்து வந்துட்டு உங்கள் அப்படியே கழுத்தில் போடுறாரு. எல்லாத்துலையும் செயினே கொண்டு வரும். ஓகே பரவாயில்ல. ஸோ அப்படியே வந்து செயினை வந்து கழுத்தில் போடுறாரு. அதில் வந்து என்னென்னா ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஹார்ட்டுன்னு போட்டு அது வந்து உள்ள ஃபோட்டோ வச்சுக்கலாம். பட் எந்த ஃபோட்டோவும் வைக்கல. செயின் மட்டும் தான் வந்து அவங்க கழுத்தில் போடுறாரு. அவர் அப்படியே போட்டு விட்டுட்டு ஹாப்பி பர்த்டே பிரின்சஸ் தேங்க்யூ வச்சுட்டு அப்படி தேங்க் கட்டி பிடிக்குங்க. அவ்வளோ அப்படி சிரிச்சுட்டு வந்துட்டு பேக் ஹேக் பண்ணிட்டு சரி போய் மாமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டீங்க. அவரும் போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்துருப்பார். ஸோ அப்பையில் வந்துட்டு உங்கள் அக்கா உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சாரி அம்மாக்கு அக்காங்கிற அக்காவுக்கு அம்மாங்கிறேன். அப்பையில் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. என்னடா எப்படி இருந்துச்சு ட்ராவலாம்? ஓகேக்கா குட்டாக தான் போச்சு. இங்கே பாரு உன் வயசு பசங்களாம் கல்யாணம் ஆகி அவங்க பிள்ளை இப்போ என் பிள்ளை வயசில் இருக்கும். அதுக்கு என்னக்கா பண்ண சொல்கிற? கல்யாணம் பண்ணிக்கோடா. இங்கே பாரு நீ ஃபோனில் எல்லாம் சொல்லி தானே எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி தானே வந்திருக்கேன். ஆமாண்டா ஆனால் இப்போ வரைக்கும் நீ பொண்ணு ஃபோட்டோவே கேட்கலையே. நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் போக்கா. இப்போ வந்து உங்கள் மனசு ஒன்று சின்ன பொண்ணு ஃபோட்டோவா? என்னடா எதுவுமே நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் பேசி எதுவுமே இல்லையடா இப்படா அப்படி மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கம்மா என்ன பொண்ணு ஃபோட்டோ? இதெல்லாம் உனக்கு எதுக்கு பெரியவங்க பேசுகிற வீட்டு இருக்கோம் போதும் பக்கம். அம்மா என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறீங்க. அப்புறம் வந்து உங்கள் அம்மா வந்து அடிக்கிறாங்க. அக்கா எப்போ பார்த்தா பிள்ளை ஏன் அடிச்சிட்டே இருக்க? தங்கம் இங்கே வா தங்கம் சிட்டு கையை பிடிச்சி இழுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மாமா மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். மேரேஜ் பண்ணிக்க போறியா? மாமா மேரேஜ்லாம் பண்ணிக்காத. நீங்கள் வந்துட்டு எதுவும் அந்த பாசம் கிடைக்காம போயிடுமோ அதில் சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு அப்போல்லாம் இல்லை தங்கம். இங்கே பாரு மாமா மேரேஜ் பண்ணிட்டாலும் சரி இல்லை எனக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பண்ணாலும் சரி என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை நீ தான் சரியா? நான் என்றைக்குமே உன் மேலே இருக்க பாசமோ கேரோ குறையவே கூடாது சரியா? போய் விளையாடுப்போ வந்துட்டு உங்கள் வந்துட்டு அனுப்பிச்சுட்றாரு. நீங்களும் அப்படியே போகிறீங்க. ஆனால் விளையாடவே இல்லை. உங்கள் போய் பார்க்கில் உட்காந்து செம்மையாக கதறிக்கிட்டே எழுதிட்டு இருக்கீங்க. அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிருக்கும் பதில் இதான் நிஜம் அக்செப்ட் பண்ணிக்கோ. நம்மளால் வீட்டில் போய் இப்போ சொல்ல முடியாது. நமக்கு என்ன வயசாச்சு அப்படி சொல்லி மேரேஜ் பண்ணிக்க நான் சொல்ல முடியும். மேஜர் வயசே 18 தான். போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க நீங்கள். ஆனால் வந்துட்டு இது எதுவுமே உங்கள் வீட்டில் தான் தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு டேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஒன் ஃபைன் டே ஒரு மேரேஜ் டே ஓகேங்களா? ஸோ இட்ஸ் டேங் மேரேஜ் டே. ஸோ அப்பையில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டேங் வந்து மணமனையில் ஆல்ரெடி உட்காந்துருக்காரு. ஸோ பொண்ணு வந்துட்டு யாருன்னா சாரான்னு வச்சுக்கலாமா? ஓகே சாரா பொண்ணு பேர் வந்து சாரா ஓகேங்களா? ஸோ சாரா வந்துட்டு ஒரு மாதிரி பொண்ணு வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்கிறாரு. ஸோ அப்பையில் வந்துட்டு போய் சாராவோட அம்மா அந்த சாராவுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்குது ஓகேங்களா? ஸோ சிஸ்டர் அவங்க வந்து போகிறாங்க. சிஸ்டர் மீன்ஸ் அக்கா வந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு கூட்டம்னு சொல்லி போகிறாங்க. அப்பையில் வந்துட்டு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது. ஐயோ மீன்ஸ் கேட்குறாங்க. எல்லோரும் அப்படியும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சாரா வந்து ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இங்கே பாருங்க அம்மா அப்பா உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் நான் சேமை தான் லவ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அதை காதல் வாங்கியுமே தெரியல. ஐம் சாரி. இந்த விஷயம் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே அந்த ரசிங்கத்தையும் அவங்களையும் தேடி தரது தான். ஆனால் வந்துட்டு என்னால் வந்து பண்ண முடியாது. என் வாழ்க்கையா இல்லை உங்களுடைய விருப்பமான பார்க்கும்போது எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியமாகப்பட்டுச்சு. ஐம் சாரி ஏன் உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஐம் சாரி அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு சாம் கூட போயிட்டா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ அப்பையில் வந்துட்டு இந்த மாதிரி டேங்க் வந்துட்டு ரொம்ப மனசு வந்து ஏன்னா நான் பாட்டுக்கு சிவனே எதிராக இருந்தேன். இப்படி கூப்பிட்டு வந்து கல்யாணங்கிற பேரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப மனசு உடஞ்சா வந்துட்டு மாலை கட்டிச்சு எழுந்து போயிட்டாரு. ஸோ அப்பையில் வந்துட்டு டேங்கோட அம்மாவுக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி மனசே கேட்கல. ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு அப்பையில் வந்துட்டு இந்த மாதிரி டேங்கோட அம்மா வந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ செம்மையாக அழுகுறாங்க. அந்த அழுத இதில் வந்துட்டு அவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. ஸோ மயக்கம் இப்போ இந்த மாதிரி கத்துறாங்க எல்லோரும். ஐ மீன் உங்கள் அம்மாவும் டேங்கும் வந்துட்டு கத்திருப்பாங்க. அம்மா மூவிஸில் கத்திருப்பாங்க. ஸோ அவங்க மயக்கம் தெரிஞ்சுக்க மாதிரி இந்த மாதிரி என் பையனுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் அப்படியே போயிருக்கு பார்த்துட்டீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள குழுக்குழுன்னு இருக்குது. அப்பா அப்படியே பொண்ணு ஓடி போயிடுச்சு மேரேஜ் நின்றுச்சு நம்ம அம்மா நமக்கு தான் அந்த மாதிரி அப்படியே குழுக்குழுன்னு இருக்குது. ஸோ அப்போயே வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. கடைசியில் என் பையனுக்கு ஒரு துணையை பார்க்கும்போது நான் போகிறேன். அம்மா ஏன் அப்படி பேசுகிறேன்? ஆமாண்டி ஒன்று நான் நல்லபடியாக வந்துட்டு பார்த்து கடைசியில் பேத்திக்கே வந்துட்டு இவ்வளோ வயசு ஆகுது பார்த்துட்டேன். பேத்தியை இப்போ என் அவசரம் வளர்த்துட்டா. ஆனால் டயாங்க்கு அம்மா ஏம்மா இப்படி பேசுகிற? அதெல்லாம் அம்மா நீ இருந்தே பார்ப்பம்மா. இல்லடி எனக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லை. நான் கூடிய சீக்கிரம் போய் நினைக்கிறேன். போகக்குள்ள வந்துட்டு ஏன் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்தேன்னுடி என் பிள்ளை கண்டிப்பாக அப்படின்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் போய் அக்கா பாருங்க தாய்க்கிழவி என்ன பேசிட்டு எனக்கு என்ன வயசாச்சு நீங்கள் பார்க்குறீங்க? அம்மா என்ன பேசிகிட்டு இருக்க? வாயை மூடு பையன் பெரியவங்க பேசும்போது கொடுத்து வராத. என் பிள்ளை கண்டிப்பாக இப்போவே இந்த மனமேடையில் டேங்க் கால் நினைச்சோ அந்த மனமேடையிலே அவளை உட்கார வச்சு கல்யாணம் வைக்கிறேன். பொடி போய் உட்காரி. மா என்ன பேசிகிட்டு இருக்க? வாய முடிப்பேன். அக்கா எனக்கா பேசிகிட்டு இருக்கா? அவள் குழந்தை. டேய் அமைதியாரா போய் உட்கார போடா அமைஞ்சிட்டு வந்துட்டு உங்கள் அக்கா சொல்கிறாங்க. ஐ மீன் டேங்கோட அக்கா சொல்கிறாங்க.
ஸோ அப்பையில் வந்துட்டு எப்படியோ பேசி எப்படியோ வந்துட்டு கட்டாயப்படுத்தி வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க. அவங்க போய்ட்டு வந்துட்டு ஏன் பார்க்குற குழந்தை எப்படா என் குழந்தைய பார்த்து இந்த பிள்ளை கூட எப்படா நான் கும்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா வேண்டாம்க்கா புரிஞ்சுக்கோக்கா, நீ ஏதோ அவசரப்பட்டு வாயை மூட்டு தாலியை கட்டிட்டேயாங்க வச்சுட்டு உங்கள் அம்மா ஒரே சவுண்டு தான். அப்படியே அமைதியாயிட்டாங்க. சரி ஓகே அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவரது தாலியும் தாலி கட்டும் போது வந்து உங்களை பார்க்குறாரு. உங்கள் குழந்தை டியர்ஸ் வருது. ஐயோ பிடிக்காத கல்யாணத்தை குழந்தைக்கு போய் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் நான் ஹாப்பி டியர்ஸ் அப்பாடி நம்ம லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிற ஹாப்பி டியர்ஸ் அது. கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ மெட்டியெல்லாம் போட்டுட்டு நெத்திலெல்லாம் குங்குமம் வச்சுட்ருப்பாரு. எல்லா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு இது மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஏன் ஆச்சா பச்சன்னு கத்துறாரு. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படி எப்படின்னு வந்துட்டு அக்காவை கேட்காத உங்கள் அம்மாவை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குறாரு. உனக்கு அறிவு இருக்கா, என்னக்கா பண்ணி வச்சிருக்கா, அது சின்ன பிள்ளைக்கா, வெளியே தெரிஞ்சால் போலீஸ் கேஸ் ஆகிடும், நீ வெளியே தெரிய வைக்கிற அக்கா. ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணியிருக்கோம் நம்ம ஒன்று நான் காதுங்க வச்ச மாதிரி கல்யாணம் பண்ணல. நல்ல வேலை வயனோட ஏஜ் அங்கே இருக்க யாருக்குமே தெரியல. நம்ம மெயினாக இருக்க கொஞ்சம் சொந்தக்காரங்க மட்டும் தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கும் எப்படி சொல்லி மழை போயிட்டோம். அதனால பிள்ளைக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. போஸ்ட்கோல் உள்ளே போயிருப்போம். பாரு அமைதியாக இருக்கியா, எதுக்கு இப்போ ஓவர் ஆக்ட் பண்ணிருக்க, போ முன்னாடி போய் உட்காரு. முன்னாடி போய் உட்காரவா அக்கா, என்னக்கா பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ 4 பேருக்கு முன்னாடி வந்துட்டு கல்யாணம் பண்ணிச்சேன்னு பார்த்தா நிஜாலுமே தாய் எது கட்ட வைப்பாங்க. அக்கா என்னக்கா பேசிகிட்டு இருக்கா. அது சத்தியமாக சொல்கிறேன்க்கா, உன் பிள்ளைய நான் என் பிள்ளைய பார்த்து வளர்த்தேன், எப்படிக்கா அந்த பிள்ளைய கூட போய் நான் கும்பிட முடியும். டே அதெல்லாம் தாலி கட்டணும் வச்சுக்கணும். தாலி கட்டிட்டேன் நானா கட்டினேன், நீ தான் கட்ட வச்சேன். அதான் கட்டிட்டேல உட்கார் போ. உங்கள் அக்கா ஒரே கற்று தான், உங்கள் அம்மா ஒரே கற்று தான். அத்தையும் ஓடிட்டு தட்டுறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு உங்கள் அம்மானா எல்லாமே பயப்படுவாங்க. அப்படி இருக்க ஒரு கேரக்டர் தான் உங்கள் அம்மா. உங்கள் அப்பானாலே பயப்படுவார். ஸோ அப்பையில் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் பாலமெல்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்க்குறீங்க, என்னடா பண்ணிக்கிறீங்க, குழந்தை கூட போய் என்ன தடவை பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. சரி போய்ட்டு வாங்க சரிங்களா சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பாலமெல்லாம் சாப்பிட்டு இல்லை வந்துட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குது. இந்த விளக்கு தேய்க்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் நடக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட்டானும் வந்துட்டு இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஆடிட்டு கிடக்காங்க. அவங்க டேங்க அசிங்கமாக கேட்குறாரு, உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, பச்சை பிள்ளையை கொண்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி. ஆனால் வந்துட்டு அவங்க வீட்டில் யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. சாந்தி முகூர்த்தத்தில் ரூம்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களையும் வந்துட்டு அப்படியே அழகாக ரெடி பண்ணி உங்கள் அம்மா வந்து அனுப்புகிறாங்க. இங்கே பாரு வந்துட்டு மாமா தான், இப்போயும் உனக்கு மாமா தான், ஆனால் இப்போ இருக்க அம்மா வேறு மாமா, புரியுது உனக்கு, புரியுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுதானே கிளவி வாயடி, உனக்கெல்லாம் வந்துட்டு பக்கம் சொல்லி அனுப்பணும்னு நினச்சேன் பார்த்தியா, நீ எல்லாம் வந்துட்டு 8 வித்துருவா புரி. அம்மா என்னம்மா திட்டுற, ஃபஸ்ட் லைன் அனுப்புறப்படியே ஆசை அனுப்பி அனுப்புமா. ஐயோ இன்னைக்கு என் தம்பி கதை என்ன ஆகும்னு தெரியலையே, வேணா இப்போ இப்படி பேசுகிறா, டேயாங்கு செத்தரா அம்மா. சரி இப்போ 16 பெற்று பெருவாளும் வாழ்க, அதெல்லாம் தன்னாலே பெற்று கொடுத்துருவோம். அடி பாவி, இன்னும் பச்சை பிள்ளை நினச்சா 14 வயசு தானே ஆகுது, 16 பிள்ளையை பெற்றுக்கன்னு சொல்கிறா. ஐயோ மெசேஜ் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. மாமா போமா விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி போகிறீங்க. இருடி இவனை நான் தான் நீ கூப்பிட்டு போகணும், அண்ட் நீ வரக்குள்ள வந்துட்டு போலியே விழிஞ்சிரும் போமா விட்டு நீங்கள் முன்னாடி போயிருக்கீங்க. போய்ட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்களும் உள்ள போகிறீங்க. கேரளா பால் சொம்பு எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி மாமா அப்படிங்க சொல்லுவேன், இந்தாங்க பால், அங்கே வச்சுட்டு இங்கே பாருவேன், இந்த மேரேஜ் இதெல்லாம் வந்துட்டு சும்மா இது வந்துட்டு ஏதோ கட்டணமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ. அது தாண்டி இந்த லைஃப்பில் எந்த சேஞ்சஸும் வேணாம் ஓகேவா. 10th மார்க் எப்போ வருது, இன்னும் 2 நாள் இருக்குமாம்மா, 2 நாளுக்கு ஒரு ரிசல்ட் வரக்கு. ஆமாம் ஏமாம்மா, சரி ஓகே சர்டிஃபிகேட் வந்தோடனே வாங்கிட்டு நம்ம சியோல் போயிடலாமா. சியோலா, சியோல் போயிடலாம். ஏமாம்மா, அங்கே தானே நான் இருக்கேன், எப்படியும் வந்துட்டு உன்னை இங்கே விட்டு போகிறேன்னு சொன்னாலும் உங்கள் ஆத்தாக்காரி பேப்பர் எடுத்துகிட்டு ஆடிடுவா கையில், அதனால் வந்துட்டு நம்ம சியோல் போயிடலாம் ஓகேவா. சரி ஓகே மாமா, ஓகே நீ போய் படுத்துக்கு போ. படுத்துக்கு வா, ஆமாம் தூங்கு போ, வேறு என்ன. இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் மங்குனி மாமா மகனே வந்துட்டு கேட்குறேன் பார், இது இன்னும் பேக்கில் அசிங்கமாக கேட்டுருக்கிட்டேயாங்க. அதில் எதுவுமே கேட்கலாம் வந்து உங்கள் குழந்தைய பார்க்குறா லிட்டரி வந்துட்டு அப்படியே தான் பிள்ளை அப்படிமா நினச்சிட்டு இருக்காரு அவர். நீங்கள் வந்துட்டு மாமான்னு சொல்லி பின்னாடி சுற்றி வந்துருப்பீங்க. பட் ஏன் அது மாதிரிலாம் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த நைட் ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எப்படி இருந்தீங்களோ நைட்டு அதே மாதிரி வந்துட்டு அழுகாமல் குழுங்காமல் எழுந்திரிச்சு போயிட்டு உங்கள் அம்மா வந்து காத்திட்டிருப்பாங்க. நீங்கள் அப்படி போயிட்டு உங்கம்மா காஃபி அப்படிங்க, காஃபி வந்தால் எப்படி வந்துட்டு கையில் கொடுக்குறாங்க. ஆனால் வந்துட்டு உங்கள் அம்மா உங்கள் மேலே இங்கேயும் பார்த்துருப்பாங்க. அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு ரைட்டு எதுவும் நடக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு காஃபி கொடுக்குறாங்க கையில். ஸோ கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு எங்கள் அம்மாவாக இருந்தாலும் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு தேங்கோட அக்கா இல்லையா, தம்பிக்கு இவ்வளோ வயசாகி மேரேஜ் ஆகிருக்கு, அதுவும் தன்னோட பொண்ணு கூட ஆகிருக்கு. வேறு யாருக்காவது தன்னோட பிள்ளைய கட்டி கொடுத்தனா பயம் இருக்கும், ஒரு இடத்துல வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைய கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுவானா அப்படிங்கிறது. ஆனால் வந்துட்டு தன்னோட சொந்த தம்பி அப்படிங்கும்போது நான் கேட்காத ஆனால் கூட வந்துட்டு இவங்க அம்மாவால் தைரியமாக பேச முடியும், தைரியமாக தட்டி கேட்க முடியும். எதுவும் ஆகிற அளவுக்கு போகாதுன்னு வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். தான் தம்பி கூட இருந்து தான் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் வந்துட்டு எப்படி இருப்பான்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவும்
அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் லைஃபே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கும்போது உங்கள் அம்மாவுக்கு சரியான கடுப்பாயிட்டு அவங்க போயிருப்பாங்க. இந்த காஃபி தான் கேட்டோம், இந்த மாதிரி இந்த தேடி ஏறுது என்னமோ வந்துட்டு வந்து 2 காஃபி கொண்டு போய் வந்துட்டு அப்படியே 2 காஃபி வந்துட்டு அவங்க வச்சுட்டு மாமா மாமா அப்படிங்கிறீங்க. சொல்லுவேன் காஃபி. சரி எனக்கு காஃபி பழக்கம்லாம் இல்லைடா. அப்போ வேறு என்ன கொடுப்பீங்க? டீ. அம்மா காஃபி தான் கொடுத்துச்சு அங்கே வச்சிரு சொல்லும். சரி வந்துட்டு வந்து காஃபி வந்துட்டு அங்கே விற்கிறீங்க. அம்மா நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாடா. அங்கே அந்த கப்பலில் கொண்டு ட்ரெஸ் எல்லாம் இதுக்கு மாற்றிட்டிங்களா? அதோட உங்கள் நைட்டே பண்ணிட்டா. சரி ஓகே வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்க. நீங்கள் தான் அனுப்பிச்சோம் சாரி எட்டு போகாது. நீங்கள் வந்துட்டு நார்மலாக அந்த வீட்டில் இருந்து ட்ரெஸ் போடுவேன் அதே ட்ரெஸ் போடுவேன். ஆனால் அம்மா திட்டுமே. என்ன அம்மா திட்டும்? உங்களுக்கு என்ன வயசாச்சு? 15 வயசு தங்கத்தை போயிட்டு பச்சை குழந்தை கல்யாணம் வச்சுருக்காங்க எனக்கு. நான் வந்து கடைசி போட நினைக்கிறியா? இல்லை ஆனால் சாரி வேணாம் சொல்லுவோம். போயிட்டு எனக்கு என்ன ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை படுத்து போடு ஓகேவா? ஓகே வீட்டை சிரிச்சிட்டே பாருங்க. அப்படியே பார்த்துட்டு ஐயோ என் தங்க க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கிடைக்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே போயிருப்பீங்க. போய்ட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே வரீங்க. வெளியே வரீங்க. ஏன்னா ஒரு க்ராப் டாப்பு ஒரு ஜீன் தான் போட்டிருக்கீங்க. ஸோ வெளியே வரீங்க. அச்சோ இந்த பச்சை பிள்ளைவே எனக்கு கல்யாணம் வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்கிறார். ஏன் மாமா எனக்கு பிடிக்கலையா? யார் சொன்னேன் என் தங்கத்தை போய் அக்கா பிடிக்காம இருக்குமா? ஆனால் என்னம்மாம்மா குழந்தைக்கு சொல்லுவோம்னு சொல்லிட்டு உங்கள் தலையை அப்படியே வடிவு கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார் குளிக்கிறதுக்கு. இவன் இன்னும் இந்த குழந்தைன்ட்டே இருக்கான். இப்போ தான் மாப்பான்னு தெரியல. நமக்கு ஒரு காலம் அன்றைக்கி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு போயிட்டீங்க. நீ வெளியே ஏன் இங்கே போகிறீங்க? உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. பார்த்த நேரத்துக்கு கரண்டியை கொண்டு முத்துன்னு உங்கள் மேலே முத்துறாங்க. நீங்கள் அம்மா இது பண்ணிக்கலாம் இண்டி குழப்பத்து காலத்தை கல்யாணம் 2வது நாளே போட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட ஏன் இது போட்டு இது போடாமல் என்னம்மா வந்துட்டு நீங்கள் போய் வந்துட்டு கத்துறீங்க. அப்புறம் வந்துட்டு தேங்க வந்துருப்பாரு குளிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பாரு. ஸோ வெளியே வந்துட்டு நீங்கள் அவங்களை அடிக்கிற பார்த்துட்டு அக்கா ஏன் அந்த போய் அடிக்கிற? இவன் அவன் கத்துறா அத்தையா அக்கா பைத்தியம். சரி ஆமாம்ல என்ன எனக்கே மறந்து போச்சு. என்ன காலையில் என்கிட்ட குழப்புறீங்க? இங்கே பாரு என்ன ட்ரெஸ் இது பார்த்துட்டு இருக்கிறாங்க. அக்கா அவளையே திட்டுற நான் தான் போட சொன்னேன். அதனால இப்போ என்ன நீ தான் போட சொன்னியா? அறிவு இருக்காடா உனக்கு? அக்கா என்னக்கா பிரச்சனை உனக்கு? கல்யாணம் பிள்ளைய போயிட்டு சாரினா பரவாயில்ல சுடிதார் போட்டு வந்துருக்கலாமே. அதை விட்டு க்ராப் டாப்பு ஜீன்ஸு போட்டு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு கடனே மறுபடியும் வாங்குறாங்க. அக்கா இன்னொரு அடிச்சு நீ அவ்வளோ சொல்லிட்டேன். நீ என்னடா அக்கா அது குழந்தைங்க பாருங்கள் நீ போடா சொல்லும். சரி இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. அக்கா என்ன நினச்சிட்டு மனசில் நீ தப்பாக நினைத்த குழந்தை நான் எதுவும் கலந்து கொடுக்கலையே ஃப்ராடு பற்றி எனக்கு தெரியாது பாரு சொல்லிட்டு உங்கள் அக்கா உங்கள் அம்மா கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. பால் நினச்சிட்டு வந்தேன் அது எந்த கலக்கல. பொய் சொல்லாதக்கா. ஆமாண்டா இப்போ கலந்து அதனால என்ன நீ எப்படியும் வந்துட்டு ஃப்ராடு எனக்கு காவி தெரியும் நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதனால தான் நீ பண்ணுற மாதிரி டாபிக் கலந்தேன். போவி நீ எல்லாம் கூட பிறந்த கூடப்பா அதை விட பெத்த புள்ளடி அது. அதனால் இப்போ என்னங்கிற? அக்கா எப்படிக்கா? சரி இப்போ என்ன பால் குடிச்சு இல்லையா? அதெல்லாம் குடிக்கல. பால் ஸ்மெல்லை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். நான் டேப்லெட் கலந்துருக்கேன். போச்சா? நீ எல்லாம் நிஜமாக சொல்கிறேன். நீ எல்லாம் வந்து அந்த பிள்ளையோட அம்மா தானா? நீ என்னடா அப்புறம் என்னக்கா 14 வயசு இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? போடா அமைஞ்சிட்டு வந்து போயிட்டாங்க. இவன் ஏதாவது பேசி கிடப்பா அமைஞ்சிட்டு அவங்க பாட்டு கணக்காமல் போயிட்டாங்க. ஐயோன்ட்டு இருக்கு டேங்க்கு அப்படியே இந்த 2 நாள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பாஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 நாளாக வந்துட்டு எப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மா டாடி வாங்குறது டேங் வந்து தத்துடுறது அதே மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் 2 டேஸ் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க. அப்படியே வந்துட்டு டேங்கா வேறு எதுக்கு டென்ஷனாக வர? என்ன மார்க்காக தான் பரவாயில்ல நீ வந்து ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆனால் போதும். அப்படியே ஃபெயில் ஆனால் பரவாயில்ல டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் பட் அம்மா நீ பாரு அம்மாவெல்லாம் கணக்காது. இப்போ வந்துட்டு நீ வந்து நான் மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு உன்னை தட்டிக்கிற எல்லாரையும் எனக்கு மட்டும் தான் இருக்கும் வேறு யாருக்கும் இல்லை ஓகேவா? அம்மா பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணாத. வந்துட்டு உன்னோட நம்பர் போடுன்னு சொல்லி சொல்கிறேன். நீ அப்படியே வந்துட்டு போட்டு பார்க்குறீங்க. அப்படியே வந்து கண்ணு மட்டும் கடவுளேன்ட்டு இருக்கீங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. கரெக்டாக வந்து ரிசல்ட் வரும்போது உங்கள் ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பார்த்துட்டு மாமா என்ன மார்க் மாமா கட்டிடு மாமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன் சொல்கிறாரு. என்னென்னா நீங்கள் வந்து 500க்கு 450 எடுத்துப்பீங்க. மாமா 450யா? ஆமாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி சொல்கிறேன். நானும் எதிர்பார்க்கல 450 மாமா. நானும் நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ மார்க் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கொஞ்சிட்டு இருக்காரு அவர். அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு என்னடா என்ன மார்க்கு 450 எடுத்திருக்காக்கா? 450 தானா சரி அப்படின்னு சொல்கிறோம். அக்கா என்னக்கா 50 மார்க் தான் கம்மியாக இருக்குது. 50 மார்க்குடா 50 மார்க் எழுதிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கா சேர காப்பிச்சிங்கன்னா தாயா எனக்கு பிடிச்ச பேர் எழுதிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. போய பஞ்சத்துக்கு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் அடிக்க துரத்துறாங்க. அக்கா எடுக்கா நல்ல மார்க் சொல்லி எடுத்திருக்கா அதை போய் சொல்லிட்டு நான் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டேன் அது கொடுக்கலாம் ஓகேவா? ஓகே நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ ரெண்டுங்களும் இப்படி இருக்குதுங்களே இது போய் கல்யாணம் பண்ணி நான் பாடுற பாடு கேட்டுட்டு வந்துட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க
அப்படியே வந்து நீங்கள் மார்க்கெட்டை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 2 டேஸ் போயிருக்காங்க. 2 டேஸில் வந்துட்டு நீங்கள் இந்த டிசி வாங்குறது அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ டிசிலாம் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சியோல் தான் வந்து கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ லக்கேஜில் எடுத்து உங்கள் கால் வச்சுட்டு போகும்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க அவங்க அம்மாவை. அம்மா வச்சு குழந்தை அவ்வளோ டீஸ் வந்துட்டு அப்போ அப்படின்னு தேங்கி நிற்கிது. பார்த்துட்டு என்னடி என்னை விட்டு போப்பான்னு சந்தோஷமாக பார்த்தா இப்படி அழுதுட்டு இருக்க, ஏம்மா இப்படிலாம் பேச முடியும். அம்மா கட்டி வச்சு நீங்கள் அந்த நிமிஷம் வந்து சும்மா கேஷுவலாக இருந்தவங்க டக்குன்னு காட்டி வச்சு நான் செம்மையாக அழுதுருப்பாங்க. எனக்கும் தான் மனசே கேட்கல. பார்த்து போயிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே வந்துட்டு செம்மையாக அழுதுட்டுருக்காங்க. அதை பார்த்த உங்கள் அப்பாவுக்கும் சரி டேயாங்க்கும் சரி அச்சோன்னு இருக்குது. என்னடா இது மாதிரி இருக்குது. சரி விடுங்க அம்மா பொண்ணு சீன் போட்டதெல்லாம் போதும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. போப்பா நான் கொஞ்சம் கூட வந்துட்டு ஃபீலிங்ஸே இல்லைல்ல பிள்ளைய பிரித்து போகிறோன்ட்டு. அப்படிலாம் இல்லைடா, பட் எல்லா பொண்ணுங்களும் வந்து ஒரு ஸ்டேஜில் போகிறது தானே போ அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுதுட்டுருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே வந்து உங்கள் காம்பவுண்ட் எப்படியும் வண்டியில் ஏறி உட்கார வச்சு போட்டுக்கிட்டு சமாதிப்படுத்திட்டாரு. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க. வண்டியில் வர அழுதுகிட்டே இருக்கீங்க. எதுக்கடி அழுகுற? அம்மா ஏண்டி அப்போ அம்மா கூட இருக்கியா? அப்போ என்ன வயன்? சரி அழலை. சரி எல்லாம் பண்ணணும் சரியா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கும் போயிருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து ப்ளெயின்லாம் மாறிட்டு ஸோ அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கும் போயிருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்க்குறாரு. வெல்கம் டு அவர் ஹவுஸ். சூப்பராக இருக்குது வீடு இதாகிடா. ஆமாம் அவ்வளோ வந்துட்டு வந்து கை வச்சு கூப்பிட்டு போகிறாரு. லக்கேஜ் அதெல்லாம் வந்துட்டு செக்யூரிட்டி எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்படியா சரி ஓகே எப்படி இருக்குது வீடு? நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே வந்துட்டு அவ்வளோ ஃபோட்டோஸ் உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க அதாவது டேங் வாங்கி உங்கள் சைடில் வச்சுருப்பா இல்லையா, அப்போ வந்துட்டு ஜேகே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாரு. அந்த பிக்கில் இருந்து இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஊருக்கு வரக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்களோ அந்த பிக் வரைக்கும் அவ்வளோ ஃபோட்டோஸ் குட்டி ஃப்ரேம்லாம் பண்ணி குட்டி ஃபோட்டோஸ் நம்மளோட குட்டி ஃபோட்டோஸ் வச்சு வந்து நம்மளோட பெரிய ஒரு அந்த பிக்கு மாதிரி இருக்கலாம். அந்த பிக்கு 3D பிக்கு அந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறீங்க. மாமா என்னம்மா இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது? ஆமாம் என் தங்கத்தை ஃபோட்டோ இல்லாமல் இருக்குமா? ஆமாம் இவ்வளோ என்னோடய ஃபோட்டோஸ் தான் இருக்குது, உன்னோட ஃபோட்டோ ஒன்று கூட இல்லையா? இல்லை என் செல்ல ஃபோட்டோ மட்டும் தான் எல்லாமே உங்களை அதை வச்சு திட்டுறாங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகுது. வீட்டில் வந்துட்டு முக்கால்வாசி மேட்ச் அதாவது எல்லாருமே மேட்ச் தான் பார்த்துப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்களை பற்றி எந்த வேலையுமே இருக்காது பெருசாக. ஸோ வந்துட்டு மேட்ச் வந்து சமைச்சு வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. ஏன் சாப்பிட்லாமா? மாமா எனக்கு பசிக்கலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. வந்துட்டு அவர் பிளேட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஊட்டி விட்றாரு. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு வந்து கலந்து டேஸ்ட் வருது. அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஆமாம் அம்மா மிஸ் பண்ணுறேன். அம்மா மிஸ் பண்ணுறியா? ஆமாம். கால் பேசலாமா? பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் பேச அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு ஊட்டி விட்டுருக்காரு. ஸோ அப்போ வந்து உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி அது யாரோ ஊட்டி விட்டுருக்காங்க டேங் தான் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. டேங் மாமா தான் சொல்லி சொல்கிறீங்க. ஊட்டி விட்டுருக்கானா அவன் சாப்பிட்டானான்னு கேட்டியா? இல்லையே நீங்கள் மொக்கு மூத்தி விட்டு உங்கள் அம்மா சுட்டுறாங்க ஃபோனு திட்டுற பற்றி சொல்லி கோதத்தை கட் பண்ணிட்டீங்க ஃபோனை. அவங்க அம்மாக்கா கடுப்பாயிடுச்சு தூக்கி போட்டாங்க ஃபோனை. ஏன்டி கட் பண்ணிட்டான்னு சொல்லி உங்கள் மாதிரி ஏன் கேட்குறாரு. இந்த மாதிரி மம்மா எனக்கு திட்டுது அங்கே போய் கூட திட்டுதுன்னு சொல்லி க்யூட்டாக சொல்கிறீங்களா? அதை பார்த்து சிரிச்சிட்டு என்ன திட்டினாங்க? இந்த மாதிரி நீ சாப்பிட்டு நான் கேட்கலையா? மக்கு மூதியெல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது மாதிரி சிரிக்கிறாரு. என்னடி இப்பெல்லாம் திட்டுறாங்க? ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னு சிரிச்சிட்டு வந்துட்டு ஐச்சோன்னு சொல்லி சிரிச்சிட்டு அப்படியே போயிட்டாரு. ஸோ அப்படியே வந்துட்டு அவரெல்லாம் சாப்பிட்டு நைட்டு வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போய் தூங்க வச்சுருப்பாரு. எப்படியோ போட்டுக்கிட்டு சமாதானப்படுத்தி தூங்க வச்சுப்பாரு. நீங்கள் அம்மான்ட்டு இருந்துருப்பீங்க. அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே சமாதானப்படுத்தி தூங்க வச்சிட்டாரு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டில் வந்து உங்கள் அம்மா கிட்ட படுத்து தூங்குவீங்க. உங்களுக்கு தனியாக ரூமில் இல்லை, உங்கள் அம்மா கூட படுத்து தூங்குவீங்க. ஸோ அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்தி தூங்க வச்சிட்டாரு. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் ஹக் பண்ணி படுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அவரோட செஸ்ட்டில் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. அவரை வந்து தப்பாலாம் ஒரு பசங்களும் தாட்டே வரல. ஏதோ குட்டி குழந்தைய படுத்து தூங்க வைப்போம் அந்த மாதிரி வந்து தூங்க வச்சிருப்பாரு. ஸோ அப்படியே வந்து மார்னிங் ஆகிருக்கும். மார்னிங் ஆகி இருப்பார். தங்கம் எந்திச்சிக்கூடா அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் மாமா 5 மினிட்ஸ் மாமா அப்படின்னு சொல்லுவீங்க. எந்திச்சிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் எழுப்புறாரு. நீங்கள் போய் எழுந்திச்சிட்டிங்க. இப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்படி நீங்களும் வந்துட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. அவ்வளோ அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துருப்பாரு பக்கத்து ரூம் போயிட்டு. ஸோ 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு தங்க ஸ்கூல் போகணுண்டா அம்மா ஃபஸ்ட் டேவேவா? அம்மா சொல்லும் 11th போகமாம்மா அப்படின்னு சினிங்கிட்டே சொல்கிறீங்களா? அப்படின்னு சிரிச்சிட்டு நல்ல மார்க் எடுத்துருக்கிறாள் ஸ்கூல் பிடிக்கணும்ல கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னு சொல்லி வந்துட்டு போகிறீங்க. நீங்களும் அந்த போய் ஸ்கூலுக்குலாம் ரெடி ஆகிட்டு அது வந்துட்டு போயிருப்பீங்க. அவரும் ஆஃபீஸ் ரெடியாகி போயிருப்பார். அப்படியே இது போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பியிருப்பீங்க. அதாவது நீங்கள் சாப்பிடலாம் இல்லை டேங்க் வந்து உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. ஸோ இன்றைக்கி வந்து அவர் தான் உங்களுக்கு மார்னிங் ஊட்டி விட்டுருக்காரு. எப்படியோ பேசி இதை ஊட்டி இது சமாளிப்படுத்திட்டாரு. அதாவது நீங்கள் என்னன்னா இப்போ வரைக்கும் அம்மான்ட்டே இருப்பீங்க சாப்பிடும்போது. ஸோ வந்துட்டு அப்படியே ஊட்டி விட்டுட்டாரு. ஓட்டிவிட்டு அப்படியே வந்து உங்கள் கூட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அவங்க பார்த்து போகணும் ஓகேவா? புது கிளாஸு புது ஸ்கூலில் நினச்சி எதுவுமே பயப்படாது ஓகேவா? கான்ஃபிடன்ஸாக சீக்கிரம் ஃப்ரெண்ட் பிடிச்சிடும் ஓகேவா?
ஓகே மாமா பாய் அப்படிங்கிறீங்க. சிரிச்சு சொல்கிறா பாய் மாமா அப்படிங்கிறீங்க. ஓகே பாய் ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகுது. ஸோ புது இடம் புது ஸ்கூல் அப்படிங்கும்போது அந்த இன்ட்ரோ அது இதெல்லாம் போயிட்டு கிடக்கும். ஓகேங்களா? அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறாரு. இன்றைக்கி ஸ்கூலில் என்னென்ன செஞ்சு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே மொத்த கதையை சொல்கிறீங்க. அப்படியே வீட்டுக்கு போய் நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நைட்டே ஆயிடுச்சு. ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. அந்த மாதிரி 7 o'clock வரைக்கும் மொத்த கதையை சொல்கிறீங்க. காய் வந்து என்ன நினச்சோ அதெல்லாம் சொல்லிட்டுங்க. அவர் ஊன்ட்டே இருக்காரு. க்யூட்டாக வந்து ஒரு குழந்தை எப்படி பேசிகிட்டு இருந்தால் அப்படி கேட்பாங்க மாதிரி ஊன்ட்டே இருக்காரு அவரும். நீங்கள் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டு இதெல்லாம் சேமாக சொல்ல முடிக்கும் வந்துட்டு ஒரு 7:30 ஆயிடுச்சு. அவர் அப்படியே வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சிருப்பாரு. லேப்டாப் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாரு. ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஓகே சாப்பிட்லாமா ஆமாம் அப்படிங்கிறீங்க. சாப்பிட்லாம் சொல்லும் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் சாப்பாடெலாம் போட்டுக்கணும். அப்படியே உங்களுக்கு கூட்டி விட்டுருக்காரு. நீங்கள் சாப்பிடுவீங்க. நான் சாப்பிட்றேன் சாப்பிடு நீங்கள் சாப்பிடு சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்புறம் அப்படியே சாப்பிட்டு உங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படியே மறுபடியும் உங்கள் அம்மாட்ட வந்து கால் வருது. நீங்கள் எப்படி எடுத்துட்டு என்ன அப்படிங்க என்னடி இப்படி கேட்குற அப்புறம் என்ன நீ ஃபோன் பண்ணி எனக்கு திட்ட தானே ஃபோன் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை என்ன எப்படி வாய்க்கால் போவர் என்கிட்ட ஃபோனை கொடு சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு நீங்கள் என்கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்க. அப்போ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. விட்டு கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. பதிலே சொல்ல ஃபோனை கட் பண்ணிட்டு இப்படி ஃபோனை தூக்கி போட்டு எங்களுக்கு சாப்பாடு விட்டுட்டு இருக்காரு. என்ன கேட்டாங்க அம்மா நீ சாப்பிடு என்ன கேட்டாங்க பையன் இவனுக்கு தடவை சாப்பிடாதா ஏன் இவ்வளோ அடம்படுற ஒழுங்கு சாப்பிட்டு தூங்குற வடியே பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. வந்து இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு திட்டதே இல்லை. பட் இப்போ வந்து மாதிரி ஹார்ஷாக பேசிட்டா இருக்கும்போது உங்களுக்கு அழுக வருது. நீங்கள் அப்படியே அமைதியாக அந்த வாயை வாங்கிட்டு தண்ணி குடிச்சு நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவர். நீங்கள் திரும்பி விளையா அவரும் போவோம் அப்படின்னு சொல்லி விட்டார். ஸோ அப்படியே வந்துட்டு அவர் சாப்பிட்டு கையை வாஷ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப உறுத்துது. ஐயோ அவசரப்பட்டு பிள்ளையை திட்டுமோ குழந்தைய திட்டுமோ வச்சுட்டு ரொம்ப உறுத்துது அவருக்கு. அப்படியே வந்து வேலை வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு பெட்டில் படுத்துட்டீங்க அழுகுறீங்க. கலந்து அவ்வளோ டேஸ் ஃபால்ட்டு ஆகிட்டே இருக்காதுன்னு பார்க்குறேன். சரி ஏன்டா அழுகுற நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வயன் இங்கே பாரு தங்கம் வந்துட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அப்படி சீக்ஸ் பற்றி திருப்பறாரு. நீங்கள் எப்படி பார்க்கவே இல்லை போகணுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே பாரு தங்கம் யாருக்குமே மாதிரி பாசம் இல்லை இல்லை அவ்வளோ செம்மையாக என்ன இப்படிலாம் சொல்கிறேன். இங்கே பாரு அக்காவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் தாத்தா பாட்டிக்கும் ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் இல்லை யாருக்கும் பாசமே இல்லை அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுகுறீங்க. அப்படிலாம் யாரா சொன்னா அப்புறம் என்ன என்னால் திட்டிகிட்டே இருக்கீங்க. இங்கே பாரு அம்மா கேட்டது அவங்க யாராவது கொஸ்டின் கேட்டாங்க. அதை வந்து நான் சொல்லலான்னு சொல்லும்போது நீ விட்டுணும்ல இப்போ சொல்ல எனக்கு கோவம் வராதான் வருமா நான் பேசவே மாட்டேன் நீ அப்படிலாம் சொல்ல ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. நீங்களாம் வந்துட்டு போக வந்துட்டு செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்பையில் வந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ண படுத்திருப்பீங்க. அதாவது தேங்க ஃபேஸை பார்க்காம வால் ஃபேஸ் பண்ணி படுத்திருப்பீங்க. வந்து உங்களை பார்த்து படுத்திருப்பாரு. அப்படியே திருப்பாரு சிக்ஸ் அப்படி அப்படி திருப்பும் போதே நீங்கள் வந்து இப்படி திரும்பினீங்களா அந்த திரும்பின இதில் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு அவ்வளோ நீங்கள் இப்படியே டச் ஆகிடுச்சு. அப்படியே ஷாக்கில் அப்படியே உடஞ்சி நின்றுருக்காரு அவர். அப்படியே தலையை வந்துட்டு ஐயோ என்னடா பண்ணி தொலைச்சா சரி ஓகே விட்டு அப்படியே சமாளிச்சிரு வாங்கி சரி தூங்கு சரி ஓகே இப்படி நீங்கள் கேஷுவலாக தூங்கிட்டீங்க. இப்போ என்னடா பண்ண பார்த்தேன் சச்சோ குழந்தை அதை வச்சுட்டு வந்துட்டு அவராக வந்துட்டு அப்படி இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தூங்கிட்டார் அப்புறம். ஸோ இப்படிதான் வந்துட்டு டேஸ் ஃபுல்லாக அப்படியே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் மார்னிங் வந்து உங்களை வரையும் கொஞ்சிகிட்டே இருப்பார். குழந்த மாதிரியே ட்ரீட் பண்ணுவார். ஒய்ஃபாக பார்க்கவே மாட்டார் இவர். என்னன்னா நீ ஒய்ஃபாக பாராளுமன்றது இருக்கும் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு 1 year வந்துட்டு ஆயிடுச்சு. இந்த 1 yearல் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மா பார்க்க போயிருக்க மாட்டீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் டேஸ் ஒரு ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு 1 week மேலே வந்துட்டு உங்களுக்கு அம்மான்ட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டேங்கிட்டே இருக்க ஆகிட்டீங்க. ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சாப்பாடு ரொட்டிலேருந்து எல்லாமே அவர் பார்த்துக்கிறாரு. உங்களை வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு அப்படிங்கும்போது வேறு என்ன வேணும். உங்கள் அம்மாலாம் வந்துட்டு உங்களை போட்டு எப்போதெல்லாம் அடிச்சிட்டே கிடப்பாங்க. ஆனால் டேங்க அதெல்லாம் பண்ணுறது இல்லையா. ஸோ வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு டேங்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு 17 years ஆச்சு. நீங்கள் 11th முடிச்சு 12th போயிட்டீங்க. 11th நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க. ஸோ 12th போயிட்டீங்க. ஸோ அப்போயே வந்துட்டு உங்கள் அம்மா தான் வந்துட்டு சொல்லாமலாம் ஊருக்கிழமை வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்களாம் வந்துட்டு அம்மா அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அம்மா பார்த்தா நைட்டு அழுக வந்திருக்கும். ஸோ வந்துட்டு அந்த பாசமெல்லாம் பொழுது விட்டுவிட்டு அப்புறமா வந்துட்டு இப்போ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் வந்துட்டு அம்மா தான் சமைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னம்மா நீ சமைச்சிட்டு இருக்க. ஆமாம் அப்புறம் என் பிள்ளைக்கு என் சமைச்சு எவ்வளோ நாளாச்சு இதெல்லாம் வந்து இருக்கோ இங்கே பாரு திட்ட செய்வது அடிக்க செய்வாங்க எல்லாமே நம்ம நல்லது தான் பண்ணுவாங்க. அப்படி நம்ம பிள்ளைங்க மேலே பாசம் எல்லாம் போயிடுமா நல்லா தான் பேசுறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்பையில் வந்துட்டு இந்த மாதிரி டேங்க வந்து பரவாயில்லையே அம்மா பொண்ணு இவ்வளோ நேரம் ஆகி சண்டை போடாமல் இருக்கீங்க ஏன்டா கேட்க மாட்டேன் அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சும்மா பேசிட்டீங்க 3 பேருமா சேர்ந்து. அப்பையில் வந்துட்டு ஒரு ஃபுட்டெல்லாம் ரெடியாக அம்மா வந்துட்டு எங்கள் அம்மா வந்து கூட்டு சாப்பாடெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்களும் அப்படி சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ இதுமாதிரி நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நைட் மாதிரி ஆயிருக்கும். நைட்டையும் வந்து உங்கள் அம்மா சமைச்சிருப்பாங்க. சமைச்செல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு டக்குனு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஊருக்கு கிளம்புறேன். அக்கா என்னக்கா சொல்கிறேன் வந்து ஒரு நாள் தான் ஆச்சு அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அதெல்லாம் இல்லை நான் ஊருக்கு கிளம்புறேன்க்கா 1 வருஷமாக பார்க்காம இப்போ தான் பார்த்துருக்கா 1 நாள் தான் ஆச்சு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. நான் சும்மா 1 நாள் வந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன்டா நைட்டுக்கு இப்படி நான் கிளம்புறேன் மார்னிங் நாங்கள் போயிடுவேன். ஸோ மார்னிங் போய்ட்டு உங்கள் மாமா பார்த்துக்கோணாமா
அக்கா அதெல்லாம் வேண்டாக்கா, அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படும், அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டா, நான் போய் சொல்லி கேட்டுட்டு அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரூமுக்கு உட்காந்து எதுவும் எழுதிட்டு கிடக்கீங்க ஏன்னு அப்படிங்கிறாங்க. சொல்லுமா, அம்மா ஊருக்கு கிளம்புறேன்டா. அம்மா இன்னும்மா வந்த உடனே போகிறேங்கிற, மார்னிங் வந்தேன்டா, இப்போ நைட் ஆயிடுச்சுல. நான் மார்னிங் ஃப்ளைட் போய்க்கலாம்ல. இல்லைடா தங்கம், நைட் ஃப்ளைட்டில் போனேன்னா மார்னிங் அங்கே போயிடுவேன், அம்மாவுக்கும் அப்போ தானே கரெக்டாக இருக்கும். இன்னும் வந்துட்டு உங்கள் பண்ணலாம் டேஸ்ட் வருது. அவரை வீடியோ வந்துட்டு எப்படி சமாதானப்படுத்தி உங்கள் அம்மா வந்து கிளம்பி போயிட்டாங்க. உங்கள் டேங்கா இதுனா இப்படி பண்ணுது, இதுக்கு வராமல் இருந்துக்கா அப்படி தோணுது. ஏன்னா வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஒரு 1 வீக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை அப்படியே போட்டுட்டு சமாதானப்படுத்திட்டு பாரு. அப்புறமா வந்துட்டு நீ கேஷுவலாக ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு சும்மா அந்த சங்க ஊதி எடுத்த மாதிரி ஆக்கிடுச்சுல. இப்போ அப்படி மாதிரி உங்கள் அம்மா டேங்கா செம்ம கடுப்பாகுது உங்கள் அம்மா மேலே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த கோவத்துலேயே வந்துட்டு போய் கேப் ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருப்பாரு உங்கள் அம்மாவை. ஸோ வந்துட்டு எங்கள் அம்மா வந்து போயிருப்பாங்க அங்கேருந்து. ஸோ அப்போயே வந்துட்டு தியாகம் வந்து உங்களுக்கு கூட்டுன்னு வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுதுருக்கீங்க. இப்போ எதுக்கு ஏன்னா அழுகுற அம்மா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு மேலே பாசமே இல்லை. இன்னும் நீ இப்போ இப்படி சொல்கிற, அப்படி என்ன நீ எந்த அம்மாவாவது ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளையை பார்க்கும்போது அட்லீஸ்ட் 2 நாளாச்சும் கூட இருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா இந்த வந்து ஒரே நாளில் போகிறாங்க. அதுவும் அக்கா, அது இப்போ உங்கள் அக்கா தான் கேட்க செம்மையாக சண்டை போட்டிருக்கீங்க நீங்கள் 2 பேரும். மாறி சைல்டிஷான சண்டை ரொம்ப. நீங்கள் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. டேன் வந்து குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் வந்துட்டு ஆல்ரெடி சாப்பிட்ருப்பீங்க இல்லையா. ஸோ அப்படியே வந்துட்டு ரூம்க்குலாம் போய் படுத்துட்டீங்க. ஸோ படுத்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்னது இப்படி இருக்குது, அச்சோ என்ன இவ்வளோ ஹார்டாகுது, தேங்கா என்னடா பண்ணி தொலைச்ச, இதே நீ எதுவும் பண்ணல, ஒரு திருட்டு குட்டி இதுவும் வேலையா, ஐயோ என்னக்கா அப்படி பண்ணி தொலைச்சிட்டு அவர் இருக்காங்க. அப்படி இருக்குது. இங்கே உங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. என்ன இது பாடியெலாம் ஹீட் ஆகுது, என்ன தெரியுது மாமா அப்படின்னு. என்னடா மாமா, என்ன ஏன் இப்படி பேசுகிற, ஒன்றும் சொல்லித்தல, என்ன இப்படிலாம் பேசுகிற, சொல்லுவோம் ஏன் அப்படிங்கிற, படுத்தாத வேணும் அப்படிங்கிற, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது தெரியல, எனக்கு ஒரு மாதிரி உடம்புல ஹீட் ஆகுது. போச்சு, நினச்சதான் குழந்தை வச்சிருக்கா. அது உங்கள் அம்மா பண்ண வேலை. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஒன்றும் இல்லை அப்படி உங்கள் இழுத்து கிஸ் பண்ணுறாரு அவர். உங்களுக்கு சரியான ஷாக்கு, மாமா மாமாங்கிறீங்க. மாமா என்னமோ பண்ணுற, ஐயன் பேசாதடா பாரு, இப்போ என்ன பண்ண சரி பொறுத்துக்கோ சரியா. சார் எனக்கு வர தெரியல, இதுக்கு ஃபுல் காரணம் உங்கள் அம்மா தான். உனக்கு என்ன கோவம் தான் சரி, நாளைக்கு மார்னிங் எங்கள் அம்மாட்ட பேசிக்கோ. வந்துட்டு அவர் செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களாம் வந்துட்டு அப்படி சாக பார்த்துட்டீங்க. இப்போ என்னடா பண்ணுறாரு இப்போ பார்த்துருக்கீங்க மாமா அப்படிங்க. அமைதியார் ஓயன், எதுவும் பேசாத ப்ளீஸ், நீ பேசணும் எனக்கு எதுவுமே பண்ணவே தோணாது, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலி அந்த போட்டு எல்லா ஒன் ஷாட்லையுமே இந்த ஃபஸ்ட்டு மேக் அவுட் ரொம்ப டக்கடாக பண்ணியிருப்பேன். அதாவது இது எப்படி சாஃப்டாக ரொமான்டிக்காக கூப்பிட்டு போகிறேன் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அவர் அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி, வந்து சின்ன பிள்ளை குழந்தை அந்த மனசை வச்சுட்டு கொஞ்சம் சாஃப்டாக போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு செம்ம சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கிஸ்லலாம் முடிச்சு வந்து நீங்கள் கேட்குற வந்து செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. மாமா மாமா அப்படின்னு நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது மாமா, அமைதியாக இருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் டாப் மட்டும் ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் நைட் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருப்பீங்க, நைட் ட்ரெஸ் டாப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. செம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீ உங்களால் 12th படிக்கிற குழந்தைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இப்படி இருக்க மாமா அப்படின்னீங்க. அப்பா செம்ம வேணும்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு உங்களை. உங்களுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது. மாமா 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 மாமான்னு சொல்லி செம்மையாக மூவ் பண்ணிருக்கீங்க. அவரா வச்சு செய்கிறாரு உங்களை. அப்படியே வந்துட்டு கீழே பாட்டம் மூவ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் டைஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களா செம்மையாக மூவ் பண்ணிருக்கீங்க மாமா மாமான்ட்டு. அவரை கற்றுக்கவே இல்லை, செம்மையாக கிஸ் பண்ணி இப்படியே வந்துட்டு உங்களை ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஃபுல்லாக அந்த இதெல்லாம் மேலோட்டமாக முடிச்சுட்டு வந்துட்டு சென்டரில் விளையாடி நீங்கள் அப்படியே வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. மாமா அப்படிங்க நீங்கள் பாரா கொஞ்சம் பெண்ணாக தான் இருக்கும், பொறுத்துக்கு ஓகேவா அப்படிங்கிறாரு. நீங்களா சரிங்க மாதிரி தலையாட்டுறீங்க. ஆனால் வந்துட்டு கண்ணுக்குள்ளே பயமாக இருக்குது. அப்படியே எங்களை பார்க்குறாரு. சாரிடா பெயினாக இருந்தால் என்னால் சத்தியமாக கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் பண்ணிக்கவே மாட்டேன், ஐ கான்ட் கண்ட்ரோல், எனக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக இன்சல்ட் பண்ணிட்டாரு. எனக்கு செம்ம பெயினாகுது மாமா அப்படின்னு சொல்லி செம்மையாக கத்திட்டு இருக்கீங்க. அவரா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக கடைசி ஓகே செய்யாத அப்படியே அமைதியாரு படு, கொஞ்சம் நேரத்தில் பெயின் போய் அமைச்சிட்டு அப்படியே அமைதியாக படுத்திருக்காரு. ஆனால் அவரால் சுத்தமாக முடியல. 2 மினிட்ஸ்க்குலாம் அவரே முடியல. அவர் செம்மையாக வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் செம்மையாக மூவ் பண்ணுறீங்க மாமா மாமான்ட்டு. அதுக்கு மேலே அவர் மூவ் பண்ணுறாரு. ஓயன் அப்படி செம்மையாக அவரும் மூவ் பண்ணிருக்காரு. நீங்கள் அப்படியே செம்மையாக மூவ் பண்ணுறீங்க. டீப் வாய்ஸ்க்கு அந்த மூவிங் சவுண்டு உங்களுக்கு வேறு லெவல் ஹைப்பில் இருக்குது. 2 பேருமே சாப்பிட்ருப்பீங்க சாப்பாடை. அந்த சாப்பாட்டில் தான் உங்கள் அம்மா வந்து சூனியை வச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு 2 பேருமே சாப்பிட்ருப்பீங்க. 2 பேருக்குமே வந்துட்டு வேறு லெவலில் ஹைப்பில் இருக்கீங்க. 2 பேரும் செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவருக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஸோ 2 பேரும் வந்துட்டு செம்மையாக முடிச்சு நைட் ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு ஹாட் அண்ட் வைல்டாக வந்து முடியுது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் ஸ்மெல் படுத்துட்டார் அவர்.
செம்மையாக இருந்துச்சு சத்தியமாக சொல்கிறேன். அதனால் வந்துட்டு இப்போ பன்னெண்டு படிக்கிற பொண்ணை எவனுமே நம்ப மாட்டான். நான் வந்து படுக்கணுமா மூச்சு கொடுக்க முடியல. ஓகே சார் இப்படி வந்துட்டு இது பண்ணிட்டு அவர் அப்படி பக்கத்தில் படுத்துக்கிறாரு. எடுத்து அப்படியே வந்து செஸ்ஸில் அப்படி படுத்துக்கிறாரு. நீங்களும் வந்து அப்படியே வந்துட்டு படுத்துட்டீங்க, தூங்கிட்டீங்க. அப்படியே வந்துட்டு மார்னிங் ஆகுது. மார்னிங் அப்படியே லைட்டாக கருப்பு பிடிச்சி பார்க்குறீங்க. நைட்டு வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்க. மார்னிங் தான் வலி விசிறு போதும் உங்களுக்கு முடியல உங்களால். மாமா முடிஞ்சிட்டு உங்களுக்கு கண்ணுக்குள்ளே டீயர்ஸ் வருது. என்னாச்சா தங்கம் வலிக்குது மாமா. எனக்கு வலிக்கு தானே செய்யும் ஃபஸ்ட் டைமில். அப்புறம் வந்து போக போக வலி போயிடுமா பழகிருடி. மாமா வீடு மாமா முதுகிலே வந்து லெஃப்ட்டில் அடிக்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்டு சரி சரி வா ஃப்ரெஷ்ஷப்பாக வந்துட்டு தூக்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆக்கிட்டு அப்படி கூப்பிட்டு வந்து இப்படி ட்ரெஸ்லாம் போட்டுருக்காரு அவரே. போட்டு விட்டு வந்துட்டு கேட்க சாப்பிட போகலாமா. எனக்கு வேண்டாம் போ. ஏன்டி போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சாப்பிட்ணும் எனக்கு இது பண்ணி தூக்கிட்டு போய் வந்துட்டு கொஞ்சம் விட்டுட்டாரு. இப்போ அதாவது எல்லாமே நடந்துச்சு. அதனால வந்து அந்த குழந்தையாவே பார்க்குறாரு அவர். ஏன் எப்பயும் குழந்தையாவே பார்க்குறாரு தெரியலையே. மாமா அப்படிங்க என்ன நீ ஏன் வயசு இருங்கிற எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படிங்க. ஏன்டி தெரியல ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது தெரியலையே. என்ன நைட் எஃபெக்ட் இன்னும் போகலையோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒட்டு அடிக்கிறீங்க. அது சிரிச்சுட்டு அவர் என்ன ஒன்றில் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. உங்கள் தேங்காய் வச்சு கிளிக்கிறீங்கன்னா தாயா என்ன பண்ணி வச்சிருக்க பிள்ளை எல்லாமே யோசிச்சு பார்த்தா அப்படி இப்படின்னு வச்சு கிளிக்கிறாரு அவங்க அம்மாவா. சரி ஓகே அங்கே இருக்கிற பார்த்தா தெரிஞ்சிச்சு. ஓகே நடந்துருச்சு பாருங்க. சரி ஓகே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னது கண்டினியூ அடி செருப்பால நாயா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. அப்படியே வந்து அதெல்லாம் கேட்டு சிரிச்சுருக்கீங்க. என்ன சிரிப்பு இல்லை நைட்டு என் மாமாவை இப்போ இருக்க மாமா நினச்சி பார்த்தேன். அதான் சிரித்தேன். கோழிப்பிடி ஒன்று காதை வச்சு முழுக்கிறாங்க. என்ன மாமா இப்போ நீங்களாம் அடிக்கிற அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஹாப்பி எண்டிங். அதை வந்துட்டு என்னன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு உங்கள் குழந்தைய பக்கத்தில் பார்ப்பார். அதே அட் த சேம் டைம் உங்கள் லவ் இருக்கும். அப்படிங்கிறதோட இந்த கதையை வந்து முடிச்சிடுவீங்களா ஹாப்பி எண்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.